ப்ரோ எனக்கு சேல்ஸ் நிறையா வரணும், ஆனால் ஆடுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய கிளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக நிறைய கிளைண்ட் என்கிட்டயும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 69 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கிளைண்ட், நான் டெய்லி யூடியூப்ல என் பிஸ்னஸை பற்றி வீடியோ போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறேன், ஆனால் நான் போடுற எஃபோர்ட்டுக்கும் அதுலேருந்து வர ரிசல்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 சேல் நடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு சொன்னார். ஆக்சுவலாக அவருக்கு ஏன் சேல்ஸ் நடக்கலனா, அவங்க காம்படிட்டர் டைரக்டா அவங்க டார்கெட் ஆடியன்ஸுக்கே ஆட் புஷ் பண்ணி ஈஸியா பிசினஸ் பண்ணிடுறாங்க. இதை நான் டீட்டெயிலாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அவருக்கே புரிஞ்சுது ஆட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சேல்ஸ் கொண்டு வர வைக்க முடியுமான்னு கேட்கறது அவங்க மிஸ்டேக் இல்லை. ஏன்னா ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க பிஸ்னஸ்க்கான டிமாண்ட், காம்படிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. சிம்பிள் தான். ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ண யோசிச்சோம்னா, உங்கள் காம்படிட்டர்ஸ் மொக்க ப்ராடக்டாக இருந்தால் கூட ஈஸியாக உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸலில் நீங்கள் ஆட் ரன் பண்ணாமல் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட கிளைண்ட் ட்ரை பண்ணது, நான் ட்ரை பண்ணி ஒர்க் ஆனது எல்லாமே ஒரு பண்டில் பண்ணி இந்த எக்ஸலில் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்டில் நோ ஆட்ஸ்ன்னு ட்ரை பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.